தனி முத்திரை பதிக்கும் தலைமைத்துவம். அதிகாரம் என்பது நாம் தினமும் சந்திக்கும் ஒரு மனித அனுபவம். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், தீர்க்க முடியும். நம் குடும்பங்களில் ஆரம்பித்து உலக நாடுகளின் பேரவைகள் வரை அதிகாரம் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றது. போட்டியிட்டு பெறும் பதவிகள் வழியே ஒருவருக்கு கிடைக்கும் அதிகாரம் நிரந்தரமானது அல்ல. மாறாக உன்னதமான பண்பு அல்லது உயர்ந்த அறிவு இவற்றை கொண்டு ஒருவர் உருவாக்கி கொள்ளும் அதிகாரம் அவர் வாழ்நாள் முழுவதும் தொடரும். இந்த அதிகாரத்தில் ஆணவம் இருக்காது. அடுத்தவரை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆவல் இருக்காது. ஒருவர் சுயமாக தனக்குள் வளர்த்து கொள்ளும் இந்த அதிகாரம் உள்மன சுதந்திரத்தை தரும். உண்மைகளை பேச வைக்கும். அது கேட்பவர்களையும் சுதந்திரம் அடையச் செய்யும். உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்தும். இயேசுவின் அதிகாரம் இந்த வகையை சேர்ந்தது. அவர் எந்த ஒரு குருவிடமோ பள்ளியிலோ பயிலவில்லை. இறைவனை பற்றி தன் வாழ்வில் ஆழமாக உணர்ந்து தெளிந்தவற்றை மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். எனவே அவர் சொன்னவை மக்களை வியப்பில் ஆழ்த்தின. அதுவரை சட்ட நூல்களிலிருந்து மனப்பாடம் செய்தவற்றை சொல்வது போல் மறைநூல் வல்லுநர்கள் போதித்த பாடங்களுக்கும் இயேசு தன் சொந்த அனுபவத்தில் கண்டுணர்ந்த உண்மைகளை சொன்னதற்கும் வேறுபாடுகள் அதிகம் இருந்தன. கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை இயேசு ஆழமாக உணர்ந்ததால் அவர் இந்த அதிகாரத்துடன் போதித்தார். மோசே துவங்கி இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர்களாக, தலைவர்களாக பலர் இருந்தனர். அவர்களில் பலர் அரியணைகளில் அமர்ந்து அதிகாரம் செலுத்தவில்லை. பலர் பரிதாபமான நிலையில் வாழ்ந்தனர். ஆனாலும் இறைவன் பெயரால் பேசுகிறோம் என்ற அந்த அதிகாரம் ஒன்றே அவர்களை துணிவுடன் செயல்பட வைத்தது. இந்த இறைவாக்கினர்களின் முழு வடிவமாக இறை வாக்காகவே வந்த இயேசு அதிகாரம் என்ற சொல்லுக்கு இன்னும் பல புதிய இலக்கணங்களை தந்தார். இயேசு அதிகாரத்துடன் போதித்தபோது 3 வகை விளைவுகள் ஏற்பட்டன. சாதாரண மக்கள் அவரது போதனையை கேட்டு வியப்புற்றனர். தீய ஆவி பிடித்த ஒருவர் இயேசுவை கண்டதும் பயந்தார். இயேசு அந்த ஆவி மீது அதிகாரத்துடன் செயல்பட்டார். ஆவியை விரட்டினார். மற்றும் ஒரு விளைவு இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பின்னர் 4 நற்செய்திகளில் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் மறைநூல் அறிஞர்களுக்கு ஏற்பட்ட விளைவு. அவர்கள் இயேசுவின் இந்த அதிகாரத்தை கண்டு பொறாமைப்பட்டனர். தங்கள் அதிகாரம் பறிபோய் விடுமோ என்று பயந்தனர். அந்த பயத்தை மூடி மறைத்துவிட்டு இயேசுவின் அதிகாரத்தை மக்கள் முன் குலைக்கும் முயற்சிகளில் இறங்கினர். மீண்டும் மீண்டும் தோல்வி கண்டனர். நாம் வாழும் இந்நாட்களில் அதிகாரம் என்பதன் உண்மையான இலக்கணத்தை தன் சொல்லாலும் வாழ்வாலும் சொல்லித் தருபவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இவர் 2013ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி புனித யோசேப்பு திருநாள் அன்று கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பணியை ஏற்றார். அத்திருப்பலியில் அவர் வழங்கிய மறையுரை அதிகாரம் என்ற சொல்லுக்கு ஆழமும் அர்த்தமும் தந்தது. தலைமைத்துவம் ஒரு பணியே அன்றி பதவியோ அதிகாரமோ அல்ல என்பதை தெளிவாக்கினார் திருத்தந்தை. இதோ திருத்தந்தை ஆற்றிய மறையுரையிலிருந்து ஒரு சில எண்ணங்கள். பணிபுரிவதே உண்மையான அதிகாரம். இந்த பணியில் தன்னை முழுவதும் இணைத்து சிலுவையில் இறுதியில் இணைவதே திருத்தந்தையின் அதிகாரம். சிறப்பாக வறியோர், வலுவிழந்தோர், சமுதாயத்தில் எவ்வகையிலும் முக்கியத்துவம் பெறாதோர் திருத்தந்தையின் பணியில் முதலிடம் பெற வேண்டும். அன்புடன் பணிபுரிபவர்களால் மட்டுமே அகிலத்தை பாதுகாக்க முடியும். குடும்ப பொறுப்புகளில் ஆரம்பித்து அரசியல், மதம், சமுதாயம் என்று பல துறைகளிலும் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் அதிகாரம் என்பதை சரியான கண்ணோட்டத்தில் நோக்குவதற்கு இன்றைய வாசகங்கள் பெரிதும் உதவுகின்றன. அயலவரை அடக்கி ஆள்வதால் அல்ல, மாறாக நமக்குள் நாமே வளர்த்து கொள்ளும் உன்னத பண்புகளால் மற்றவர்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்று இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த வழியில் வாழ இறையருளை மன்றாடுவோம்.